அஸ்ஸலாமு அலைக்கும். நாஃபிஉ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 நாட்கள் தவிர வேறு நாட்களில் லுஹா தொழுகை தொழமாட்டார்கள். 1. அவர்கள் மக்காவுக்கு வரக்கூடிய நாள். அந்நாளில் முற்பகல் நேரத்தில் வந்து காபாவை தவாஃப் செய்து மக்காமு இப்ராஹிம் எனும் இடத்திற்கு பின்னால் நின்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2. குபா பள்ளிவாசலுக்கு செல்லும் நாள். அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் குபா பள்ளிவாசலுக்கு சென்று நுழைந்ததும் தொழாமல் வெளியே வரமாட்டார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு நடந்தும் ஊர்தியிலும் வரும் வழக்கமுடையவராக இருந்தார்கள் என்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். சஹீஹ் புகாரி 1191 அத்தியாயம் 20 மக்கா மற்றும் மதினாவின் புனித பள்ளிவாசல்களில் தொழுவதன் சிறப்பு.